ஒரு சாப்பாடு ஏதோ நம்ம சமையல் செய்கிறோம். அந்த சமையல் செய்யும்போது ஒரு காக்காய்க்கோ, ஒரு மாட்டுக்கோ நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் தானம்னு. அந்த மாதிரி தானங்கள் நம்ம எதுவுமே பண்ணல. வீட்டில் இருக்கிறவங்க இல்லை, இன்னும் கூட இருக்காங்க ஒரு 4 பேர். ஐயோ! சில பேர் சொல்லுவாங்க, "இவன் வந்துட்டான், இவனுக்கு சாப்பாடு போடணுமோ என்னமோ தெரியலையே" அப்படிம்பாங்க. ஏன் நானே இவ்வளோன்னு தான் வச்சுருக்கேன், பசிங்கிறான் வந்து அப்படிம்பாங்க. அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா தான் இவங்க சாப்பாடே சாப்பிடுவாங்க. ஏன்னா அவன் எதிரில் சாப்பிட்டா அவனுக்கு கொடுக்குற மாதிரி வந்துடும். தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க சில வீடுகளில். ஸோ இது ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் நம்மளுமே கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லாரையும் நம்ப முடியல, அந்த மாதிரி காலம் மாறுறதுன்னு வச்சுக்கோங்க. பட்டு இந்த மாதிரி அட்லீஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது இல்லையா, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். என்ன இருக்கோ அதை நம்ம இப்போ இது பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது. கொஞ்சம் பகவானுக்கு முதல்ல